எச்சரிக்கை. இன மத தேசிய வியாதிகளும் இனவாத நோயால் பீடிக்கப்பட்டவர்களும் இந்த காணொளியை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது. Sri Lanka police and the riot police entered the Education Ministry premises shortly after the protest started. Thereafter, measures were taken to remove the protesting university students and student monks. இனவாதிகள் எப்போதும் பிரச்சார நோக்கம் கருதி ஒரு பக்க சார்பான கதைகளை மட்டுமே உங்களுக்கு சொல்வார்கள். இலங்கையில் பௌத்த பிக்குகள் கைது செய்யப்படுவதில்லை என்று பொய்யுரைப்பார்கள். 1988 முதல் 89 வரை ஜேவிபி கிளர்ச்சி காலகட்டத்தில் தெருவில் ஆர்ப்பாட்டம் செய்த பல பிக்குகள் போலீஸ் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட சம்பவங்கள் நடந்துள்ளன. அதைவிட பயங்கரவாத சந்தேக நபர்களாக ஏராளமான பிக்குகள் கைதானது மட்டுமல்ல, சிறையில் சித்திரவதை செய்யப்பட்டனர். அரசுக்கு எதிராக கிளர்ச்சி செய்தால் சொந்த இன மக்களை மட்டுமல்ல, புத்த பிக்குகளையும் சுட்டுத்தள்ள அரச இயந்திரம் தயங்காது. இதுதான் யதார்த்தம். ஆனால் இனவாதிகள் ஒருபோதும் இதை உங்களுக்கு கூற மாட்டார்கள். சொன்னால் அவர்களது இனவாத வியாபாரம் படுத்திவிடும். இங்குள்ள காணொளியை கூட உங்களுக்கு காட்டாமல் மூடி மறைப்பார்கள். எச்சரிக்கை. இன மத தேசிய வியாதிகளும் இனவாத நோயால் பீடிக்கப்பட்டவர்களும் இந்த காணொளியை பார்ப்பதை தவிர்ப்பது நல்லது.